இன்றைக்கு ஆண்டவர் அமௌண்ட்டை பார்க்கறது இல்லை. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், எத்தனை லட்சம் கொடுத்தேன், எத்தனை கோடி கொடுத்தேன், அதை பார்க்கறதில்ல. எதுல இருந்து கொடுத்தான், எந்த சூழ்நிலையில் கொடுத்தான், அதை கொடுப்பதற்கு அவனுடைய மனம் எப்படி இருந்துச்சு, மனப்பூர்வமா அதை கொடுத்தானா? இன்றைக்கு நாம் நிறைய பேர் கொடுத்து ஏன் வாங்கலைன்னா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், நீங்கள் தசமபாகத்தை கொடுத்தீங்கன்னா ஏன்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கிடைக்கும்னு அதுக்காக கொடுத்தான். இந்த வசனம் மட்டும் இல்லைன்னா எத்தனை பேர் கொடுப்பாலும் தெரியாது. இது லாட்டரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி. லாட்டரி சொல்லாம பாருங்க, ₹1 கொடுத்தா நிச்சயம் பரிசு கிடைக்கும். கொடுக்கிறவன் யாருக்கும் பரிசு இல்லாமலே போகாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு சிலர் கொடுக்குறாங்க, கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், திரும்பி கிடைச்சிரும். இல்லை இல்லை, தனக்கு உண்டானது இழந்தான். அதனால தான் ஏன் சொன்னாரு, எவன் என் நாமத்தை நிமித்தம் எதை இழக்கிறானோ அவனுக்கு 100 மடங்கா கொடுக்கும். தசமபாகத்தை கொடுத்தா வானம் திறந்து சொன்னாரு. ஆனா எப்ப 100 மடங்கு கொடுப்பாருன்னா, என் நாமத்தை நிமித்தம் என்ன செய்யணும், இழக்கணும். நீ இழந்துடணும். அது இழக்கிறனா என்ன, அவ்வளவுதான், தண்ணியில போட்டாச்சு போ, அது இனி கிடைக்காது, திரும்பி வராது. நீ எதை இழக்கிறாயோ அதை 100 மடங்கு பெறும். இன்னைக்கு நாம இழக்க மாட்டோம். நமக்கு என்ன நினைக்கிறோம், கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வரும், அதுக்கெல்லாம் ஆண்டு தர மாட்டார்.